ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் நம்ம இதில் பொரித்தேன். தக்காளி மட்டும் சின்னதுலேயே பழுத்துருச்சு. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், ஏன் இப்படி சின்னதுலேயே பழுக்குது, என்ன காரணம்னு. ஓகேங்களா? பாருங்கள், 2 கத்திரிக்காய் பொரிச்சாச்சு. இதான் பெருசாகிடுச்சு. இன்னும் 2 கத்திரிக்காய் இருக்குது ஆல்ரெடி. பெருசாக இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. அதில் இருக்குது. இன்னும் பறிக்கிற ஸ்டேஜ் வரல. பறிக்கிற ஸ்டேஜ் இப்போ பறிக்கிறேன். பாருங்கள், இப்போ மட்டும் 2 மட்டும் தான் பறிச்சிருக்கேன். அப்புறம் இந்த தக்காளி வருங்க, நிறைய இதாக இருக்குது. இன்னும் பழுக்கல அதெல்லாம். ஆப்பிள் தக்காளியா இது? இந்தா இது ஆப்பிள் தக்காளி ஒரேஞ்சு. இது நிறைய இருக்குது. இது பழுக்கணுன்னோ பழுத்தா பொரிக்கலாம். இது நாட்டு தக்காளி. எப்படி இருக்குன்னு தெரியுதா பாருங்கள். இங்கே பாவக்காய் 2 இருக்குது. இதில் 2 இருக்குது. இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு பாவக்காய் இருக்குது. அங்கே கீழே 2 இருக்குது. பாவக்காய் இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது. நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், பாவக்காய், கத்திரிக்காய், தக்காளி, அப்புறம் அவரைக்காய், பீக்கிங்காய் இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி 2 கத்திரிக்காய் மட்டும்தான் பொரிச்சிருக்கோம். இப்போ வெண்டைக்காய் பொரிக்கணும் இனிமேல் தான். ஆனால் சண்டேனால என்ன பண்ணுறது? ஓகே, சண்டே நாளைக்கு பொரிச்சிக்கலாம். திங்கக்கிழமை பொரிச்சிருந்தா சமையல் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சண்டேனா நான்வெஜ் இதெல்லாம் எடுக்கணும்ல. ஸோ அதனால் பொரிச்சு எப்படி சாப்பிடுங்க. ஆஹா. ஓகேங்க, இதான் இன்றைக்கி எங்கள் வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.